சிபி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி போட்டியில் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக டவுன் ஆகி போயிட்டாரு. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே என்கரேஜ் பண்ண சூப்பராக அடித்து வின் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த கிண்டல் பண்ண ஒரு மூலமாகவே குமாரண்ணனோடய வந்து இந்த கப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சந்தோஷமாக வந்துட்டு ஜானுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எனக்கு வந்துட்டு எதுவும் பெருமை தேடி கொடுத்துட்டேன்னு சந்தோஷமாக ஜானுவும் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே சிபியோட தாய் மாமாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த சொத்தை வந்துட்டு கோயிலுக்கு எழுதி வைக்கிற மாதிரி இது பண்ணி நம்ம பேரில் எழுதி வாங்கிக்கணும் ஜானுக்கிட்டேருந்துன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்காக தானே இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கோம், மொத்த சொத்தும் நம்ம தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம தமிழ் கேட்டுறாங்க. எப்படியாவது இது பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நைட்டு எல்லோரும் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு கரெக்டாக ஜானுக்கிட்ட வந்துட்டு டாக்குமெண்ட்டில் சாமி அதாவது கோயிலுக்கு அந்த இடத்த எழுதி வைக்கிறதுக்காக கேட்குறாங்க. இது ரொம்ப வருஷமாக விற்காத இடம், நம்ம பூர்வீக இடம், இது எப்படி நான் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் இது ஏதோ பேசி ஜானுக்கிட்ட சைன் வாங்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஜானுவும் சைன் பண்ண போக கரெக்டாக தமிழ் சாமி ஆடிட்டு வந்துடுறாங்க. என்னோட உறவுடா அவள், என் மகடா, ஏன் எதுவும் வந்துட்டு நீங்கள் அவள் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிட்டீங்களே, யாரால இது பண்ணிங்கன்னு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான், இல்லை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறமா ஊரில் வந்துட்டு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும், நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னாங்க. ஊர் ஆளுங்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. நான் கேட்டேனாடா உனக்கு எல்லாமே வந்துட்டு அவள் பேரில் தான் இருக்கணும், எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் எழுதி வைக்கக்கூடாது, உன் பேரில் தான் இருக்கணும், இந்த ஊரில் இருக்கிற இடம் எல்லாமே நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதனால் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த டாக்குமெண்ட் வாங்கி கிழிச்சு போட்டுடுறாங்க. உடனே சிபியோட தாய் மாமா சண்டை கூட சாமி முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமும் என் பக்தியை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்க, அதனால் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்தே ஆகணும் இந்த வாட்டி, அப்போ தான் இந்த ஊர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் உடனே தமிழ் மயக்கம் போட்டு விழுந்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. எனக்கு கை காலெல்லாம் வலிக்கணும்னா உனக்கு சாமி வந்துச்சுன்ற மாதிரி ஜானு சொல்கிறாங்க. அப்புறம் மரியாதை வந்துட்டு ஜானுக்கு பண்ணுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க அதை ஒளிஞ்சு நின்று தமிழோட அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்னால் போன கௌரவம் என் பொண்ணால் எங்கள் அம்மா கிடச்சிச்சின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் நாடகம்லாம் நடக்குது. அதை ஜானு கீழேயே உட்காந்து சந்தோஷப்பட்டு பார்த்துட்டுருக்காங்க. தமிழை ஒரு பக்கம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. சிபியை ஒரு பக்கம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்னோடய பறிப்போன்னு என்னோடய கௌரவத்தை வந்துட்டு நீங்கள் 2 பேர் தான் மீட்டு கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.